எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதான் அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னன்னா காதலிக்க நேரமில்லை எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை என்ன சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். அங்கே இருந்தவங்க எல்லாருமே அரவிந்த்க்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரார்த்தனா மட்டும் உங்க எல்லாரையும் விட்டு அங்கேருந்து கடந்து போனா. ஸோ அரவிந்தோட கண் பிரார்த்தனா மேலே பட்டுது. உடனே பிரார்த்தனாவை பிளாக் பண்ணி இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே, ஸோ எல்லாருக்கும் ஒரு டீ பார்ட்டி வைக்க போகிறேன், நீங்களும் அதில் கலந்துப்பீங்களான்னு சொல்லி கேட்டான். அது கேட்ட உடனே இல்லை நான் உடனே இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி சொன்னான். அதுக்கு யோனும் ஜஸ்ட் சிம்பிள் பார்ட்டி தான், இப்போ கேன்டீனில் தான் சொல்லி சொன்னானா. அப்போ பிரார்த்தனாவோ சாரி எனக்கு ஒர்க் இருக்குது, எனக்கு இதெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போப்பானா. அப்போ இவனோ என்ன ஒர்க் பொல்லாத ஒர்க், பிபி செக் பண்ணுறது சுகர் செக் பண்ணுறது தானே, என்னமோ செதஸ்கோப் எடுத்துகிட்டு போய் பேஷண்ட்டை செக் பண்ணுற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொன்னாடா. அது கேட்டு பிரார்த்தனாவோ அதுவும் என் வேலை தான், என் பேஷண்ட் எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. அதே சேம் டைம் நான் இந்த பக்கம் கிச்சனில் பிஸியாக குக் பண்ணிட்டு இருந்தேனா. அப்போ எனக்கு காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சு. யாரா இருக்குன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது பிரார்த்தனா. அப்போ அவ்வளோ டீனாலா நான் போய்கிட்டேன் என்னன்னு கேட்டேன். அப்போ அவ்வளோ பாப்பா எங்கன்னு சொல்லி கேட்டாளா. அப்போ நான் அவகிட்டேன் இல்லை பாப்பாவை பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்ன உடனே நூலா தள்ளி கிஸ் பண்ண வந்தாளா. அப்போ நான் அவகிட்டேன் நோன்னு சொன்னேன். இப்போ பிரார்த்தனாவோ லைட் ஆஃப் பண்ணிட்டு என்னை கிஸ் பண்ணா. அப்போ நான் அவகிட்ட ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு என்னை கிஸ் பண்ணுறேன்னு கேட்டேன்னா அதுக்கு அவ்வளோ இல்லை எனக்கு ஷையாக இருக்குன்னு சொன்னாலா. அப்போ நான் டக்குன்னு லைட் ஆன் பண்ணி எனக்கா நீ வெக்கப்படுறியே, அந்த வெக்கப்படுற முகத்தை நான் பார்க்க வேண்டாமா, பிரார்த்தனா ஏன் அப்படி லைட் ஆஃப் பண்ணி என்னை ஏமாத்த பார்க்குற, அவன் வெக்கத்தை பார்க்க வேண்டாமான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போனேனா. அப்போதான் அவளை நோட் பண்ணேன். அவள் ஃபுல் பாடியோ பயங்கர ரெடிஷ் ஆச்சு. அவன் பாடி டச் பண்ண உடனே அவள் பிரார்த்தனா என்கிட்ட நீலா இப்போ லைட் ஆஃப் பண்ணாதுன்னு சொல்லி என்னை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். பிரார்த்தனா என்னை கிஸ் பண்ண என்னையே நான் மறந்து என்ன அவளுக்குள்ள நுழைச்சேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னே தெரியும், என்ன நடந்தது நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, என்னால் சொல்ல முடியாது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரார்த்தனை என் பக்கத்தில் படுத்தாளா. எனக்கு இன்னொரு ரவுண்ட் வேணும்னு கேட்டேன்னா அதுக்கு அவளை என்கிட்ட தயவு செஞ்சு என் பேரை சொல்லாதடின்னா. அப்போ நான் அவகிட்ட ஏன்னு கேட்டேன்னா இப்படி நீ என் பேரை சொன்னீன்னா என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது, பிரார்த்தனை என் பேரை சொல்லி கூப்பிட என்ன உண்மையில அது பைத்தியக்காரத்தனமாக மாற்றுது, என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியலன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட அப்படின்னா நீ கண்ட்ரோலாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளி நான் மேலே போனேன். அந்த பொசிஷனில் என்னை பார்த்து பிரார்த்தனா இல்லாடி இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொன்னாலா. அப்போ நான் அவகிட்ட ஏன் அதை சாப்பிடணும்னு உனக்கு ஆசை இல்லையான்னு கேட்டேன். இப்போ பிரார்த்தனை என்கிட்ட எனக்கு வேணும்னு சொன்னாலா. அப்போ நான் கிட்ட ஓகே எடுத்துக்கோன்னு சொன்னேன். அதுக்கு அவளோ நிலான்னு சொல்லிக்கிட்டு என் பக்கத்தில் வந்தாளா. நிலா எனக்கு கிட்டவான்னு சொல்லி என்னை பிடிச்சி இழுத்தாளா. இப்போ கரெக்டாக அவள் ஃபோன் ரிங் அடிச்சுது. அவ்வளோ ஃபோன் எடுத்து அந்த கால் அட்டன் பண்ணா. ஃபோன் பேசி முடிச்சுட்டு அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கு, நான் உடனே போகணுன்னு சொன்னாலா. அப்போ நான் அவகிட்ட ஏன் நீ எங்க ஒரு ட்ரைனிங் டாக்டர் தானே, சீனியர் டாக்டர் அங்கே நிறைய பேர் இருப்பாங்களே, இப்படி இருந்துமே நீ அங்கே போகணுமான்னு சொல்லி கேட்டேனா. அதுக்கு அவ்வளோ கண்டிப்பாக போகணுன்னு சொன்னாலா. அப்போ நான் அவகிட்ட ஏன்னு கேட்டேனா. அதுக்கு அவ்வளோ பிகாஸ் நான் ரொம்ப ஸ்பெஷல், ஓகே பாய் மை லவ். நான் உடனே போகணுன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டுட்டு வேகமாக இருந்து ஓடினா. போகும்போது சியூ லேட்டர்னு சொன்னாலா. அப்போ நான் என் பக்கத்தில் இருந்த சப்பலை தூக்கி அடிச்சுட்டு ஒழுங்கு மரியாதை ஓடிடு, இந்த பக்கம் வரக்கூடாது, ஓடி போயிடுறீ அப்படின்னு சொல்லி கத்தனேன். அவளோ அந்த சப்பல் அடியிலேருந்து எஸ்கேப் ஆகி ஒர்க்காக போனா. அவள் நைட் ஷிஃப்ட்டும் பார்த்தா மார்னிங் ஷிஃப்ட்டும் பார்த்தா. நைட்டு 8 மணிக்கு எல்லாரும் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து போக போனாங்களா. பிரார்த்தனாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து போக போனா. அதே சேம் டைம் அரவிந்த் அங்கே வந்து பிரார்த்தனா கையில் ஒரு பேஷனோட ஃபைலை கொடுத்து நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு ஸ்பெஷல் நியூரலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியாமே, ஸோ இந்த கேஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடின்னு சொல்லி அந்த ஃபைல் அவகிட்ட கொடுத்தான். அப்போ அவளோ தேங்க்யூ ஸோ மச் மேனேஜர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கினா. அதை பார்த்த உடனே அவன் பிரார்த்தனாவோட ஆட்டிடியூடை பார்க்க முடியாம எஸ் நீங்கள் நினச்ச மாதிரி தான் அவளை அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுடல, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இதுக்கான ரிசல்ட் நீ கொடுத்துருவல்ல அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதே சேம் டைம் பிரார்த்தனோட ஃப்ரெண்ட் கீர்த்தனா சார் கடந்த 36 மணி நேரமா இவ சரியா சாப்பிடல தூங்கல, ஏன் பச்சை தண்ணி கூட குடிக்கல, அப்படி இருக்கும்போது இந்த ஒர்க்கை எப்படி சார் அவள் பண்ணி முடிப்பான்னு சொல்லி கேட்ட உடனே அப்படின்னா ஓகே பிரார்த்தனாவோட முடியாது போல ஃபைலை குத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு பிரார்த்தனாவோ எதுவுமே பேசாம ஃபைல் எடுத்துட்டு வீட்டுக்கு போன உடனே ஹாலில் அவள் ஃபோனை சார்ஜ் போட்டு பக்கத்தில் ஒரு ஷோபாவில் படுத்துட்டு அவள் அக்கா கிட்ட அக்கா எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது, ஒரு 2 hours கழிச்சு என்னை வேக்கப் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு ஷோபாவில் அவள் படுத்தா. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவள் அக்கா வந்து அவளை பார்த்தாளா.
பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆனா. ஏன் அவங்க இப்படி ஷாக் வரீங்க நீங்க யோசிச்சிருப்பீங்களா? அது ஒண்ணும் இல்ல, பயபுல தூங்க போறோம்னு சொல்லிட்டு சஞ்சய் ராமசாமி மாதிரி வீட்டுல இருக்கிற செவுத்துல ஏன் மேல இருக்கிற சீலிங்க கூட இல்ல. இவன் எப்படி இவ்வளோ உயரத்துல ஏறிலாம் ஒட்டி வச்சிருக்கா? வேற ஒண்ணும் இல்லைங்க, நோட் பண்ணி வச்சிருக்கா. ஒத்துக்கிறம்பா, தூங்குனதுக்கு அப்புறம் வரதில்ல கனவு, தூங்க விடாம வர்றதுதான் கனவுன்னு அப்துல் கலாம் சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இப்படி சீலிங் மேலாம் எழுதி ஓட்டுற அளவுக்கு கனவு வரணும்? இதை மட்டும் இதை ஓடுறமா பார்த்துச்சு கண்டிப்பா வீட்டை காலி பண்ணி சொல்லிடும் அப்படின்னு தான் அக்காவோட மைண்ட் வாய்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவளை இப்ப டிஸ்டர்ப் பண்ணா நம்ம காதை கடிச்சு வச்சிருவா, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஐ காட் இட்னு சொல்லி பிரார்த்தனை கத்திக்கிட்டு இருந்தாளா? ஐயோ இந்த பைத்தியம் இப்ப திடீர்னு கத்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்தாங்களா? அப்போ ஐ காட் இட்னு சொன்னது நல்லாவே காதில் விழுந்தது. என்னடி காட் பண்ண, என்ன கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டாங்களா? அக்கா நான் ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கண்டுபிடிச்சு கடிச்சிட்டா. நீ ரிசல்ட்டை கண்டுபிடிச்சதுதான் இருக்கட்டி, திரும்ப வரப்போ என் புருஷனுக்கு அடையாளம் தெரியாம பண்ணி விட்டுறாதடி இருடின்னு சொல்லி பிரார்த்தனை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஓகேக்கா, ரிசல்ட் கிடைச்சிடுச்சு, ஒரு 6 மணிக்கு என்ன எழுப்பிடுன்னு சொல்லிட்டு அவ போய் படுக்க போனாளா? அப்போ அவங்க அக்கா அவளை ஸ்டாப் பண்ணி, மா சின்சியர் சிகாமணிய ஆல்ரெடி மணி 6ன்னு சொன்னாங்களா? அது கேட்டோடனே பிரார்த்தனா, என்னது 6 ஆயிடுச்சா? ஓ நோ, ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவசரமா அவ பாத்ரூம்குள்ள ஓடி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரியும் போட்டும் போடாதம்மா, எப்படி மறந்துன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே ஓடினா. அதை பார்த்தவங்க அக்கா, ஃபுட் ரெடி பண்ணிட்டேன் டே சாப்பிட்டு போன்னு சொல்லி சொன்னாங்களா? அது கேட்ட பிரார்த்தனா, அதுக்கு தாக்கா போயிட்டு இருக்கேன், ரொம்ப லேட் ஆச்சுக்கா பாய்க்கான்னு சொல்லிட்டு அவ ஓடிட்டா. அதே சேம் டைம் இங்க நான் ஒர்க்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தான். அரவிந்தோ அவன் ஒர்க் கிளம்பிட்டு அங்கிருந்து போனான். அவன் வெளியே போகவும் பிரார்த்தனா உள்ள வரவும் கரெக்டா இருந்துச்சு. வழக்கம் போல அவ காலிங் பெல் அடிச்சு நின்றுட்டு இருந்தான். டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒர்க் போலாமேன்னு. அந்த டைம் தான் எனக்கு பெல் ரிங்கா அது கேட்டுச்சு. போனவன் திரும்பி வந்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் கேட் ஓபன் பண்ணனா பிரார்த்தனா எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா. ஓ, த ஃபேமஸ் டாக்டர். என்ன டாக்டர், உங்களுக்கு வீட்டுக்கு வரதுக்குள்ள டைம் இருக்கா? என்னை பத்தி யோசிக்கலாம் டைம் இருக்கு போல, என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாள. அப்போ அவளோ ஜஸ்ட் என்ன ஒரு கிஸ் பண்ணி உள்ள கூட்டு போனா. உள்ள எடுத்துட்டு போனவ ஹால்லேன்ட்ட, நீ இவ்வளவு அழகா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, இப்பதான் எனக்கு தெரியுது நீ இவ்வளவு அழகுன்னு. அவன் எனக்கு கிஸ் பண்ணா, நாங்க கிஸ் பண்ணிக்கிட்டே உள்ள போனோம். அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வேண்டாம், ஜஸ்ட் கார்பெட்டே போதும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு புரியுது. காதலுக்கு பெட்டெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் சிம்பிளா ஒரு கார்பெட்டே போதும்னு நினைக்கிறேன்னு தோணுது. என் மைண்ட் வாய்ஸ் அதே தான். பிரார்த்தனா கிட்ட போதும்னு சொன்னா. அப்ப பிரார்த்தனா என்கிட்ட, என்னடி போதும்னு சொல்லி என்ன கிட்ட எடுத்துட்டே போற, வாய் மட்டும் தான் போதும்னு சொல்லுது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு என் கைய பார்த்தா. ஆமா, அவ சொல்ற மாதிரி என் வாய் தான் வேண்டாம்னு சொல்லுது. ஆனா என் கையோ அவ காலை பிடிச்சி இன்னுமே டீப்பாக கிஸ் பண்ண வச்சுட்டு இருந்தது. பிரார்த்தனா என்னால முடியலன்னு சொன்னா. அவ பிரார்த்தனா என்கிட்ட கீழே போவான்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட போன்னு சொன்னா. அப்ப அவளோ காது கிட்ட வந்து கீழே போட்டுமான்னு கேட்டா. அப்ப நானும் அமைதியா அவளை பார்த்தேனா. அப்போ அவ, நீ சொன்னாதான் நான் பண்ணுவேன்னா, ப்ளீஸ் எனக்கு வேணும்னு சொல்லி நான் தலையாட்டினா. என்ன உடனே அவ கீழே போனா. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட அவ துவா எங்கன்னு கேட்டாளா. அப்ப நான் அவகிட்ட, ஓஹோ இப்பதான் துவா ஞாபகம் வந்தாளா, என்னை கிஸ் பண்ணிக்கிட்டே உள்ள எடுத்துட்டு வந்தியே, அப்ப ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவளோ இல்லைன்னு சொல்லி சொன்னாளா. துவா ஸ்கூலுக்கு போயிட்டா. அவ பிரார்த்தனா என்கிட்ட, ஓ அப்படியா, ஓ வீட்டுல இல்லையான்னா. நான் அவகிட்ட ஆமான்னு சொன்னா. தென் அதுக்கப்புறம் அவட்ட, என்ன உங்க ஹாஸ்பிட்டல்ல நீ ஒருத்தி தான் டாக்டரா, ஏன் வேற யாருமே இல்லையான்னு சொல்லி அவ காலரோட பட்டனை பிடிச்சிட்டு கேட்டேனா. அப்போ அவ்வளோ அப்படி சொல்லலை, ஆனால் நானும் ஒரு டாக்டர் தான் சொன்னா. அப்போ நானும் அவகிட்ட, ஓ அப்படியா நீங்களும் ஒரு டாக்டரா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னேனா. அப்போ அவளுக்கு புரிஞ்சு போச்சு நான் ரொம்ப கோபமா இருக்கேன்னு. அவள் என் பிரார்த்தனால என்னை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. என்னை பேச விடாம டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சா. அவ என்னை டீப்பா கிஸ் பண்ண அவளோட சூடான அந்த எச்சு எனக்குள்ள போக ஆரம்பிச்சது. அது என்னை இன்னுமே அவ மேல பைத்தியம் ஆகுச்சு. எப்பவுமே பிரார்த்தனா தான் என்கிட்ட இன்னொரு ரவுண்ட் கேட்பா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவகிட்ட இன்னொரு ரவுண்ட் போலாமான்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவளோ இல்ல துவானாலா. அப்ப நான் அவகிட்ட, என்ன சொன்னதை மறந்துட்டியா, துவா இங்க இல்ல, அவ ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சொன்ன உடனே, என்னது அவ இங்க இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பெட்ரூம் தூக்கிட்டு போனா. அங்க பெட்ரூம்ல
பிரார்த்தனை நின்றுட்டு இருக்கும்போது நான் அவளை பெட்ல புஷ் பண்ணேன். அவளோ பெட்ல விழுந்தா. உடனே அவ மேல ஏறி அவளோட நெத்திக்கு முத்தம் கொடுத்துட்டு அடுத்ததா அவ கண்ணு கிட்ட வந்த. அவ கண்ணுல முத்தம் கொடுத்துட்டு என்ன ஷேக் தான். அவ கண்ணு ரொம்ப சாஃப்டா இருந்தது. லைட்டா அதை டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சாஃப்டான கண்ணத்தை பிடிச்சி அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்ண. கிஸ்ன்னு சொல்ல முடியாது, அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்ற மாதிரி போய் அவ கழுத்துல கிஸ் பண்ண. அது வரைக்கும் ஓரளவு கண்ட்ரோலா இருந்த பிரார்த்தனா அவ காது கிட்ட போன உடனே என்னமோ மாறியாக ஆரம்பிச்சா. மூச்சு காத்து அவ காதுக்குள்ள போக போக நிலா நிலான்னு சொல்லி அவனுக்குள்ள முணங்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா அவ எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சா, தன்னையும் மறக்க ஆரம்பிச்சா. அவளுக்கு ஒன்னு மட்டும் தான் ஞாபகம் இருந்தது, அது நானும் என் பேரும் மட்டும்தான். நிலா நிலான்னு சொல்லிட்டு என்னையே நேசிட்டு இருந்தா, என்னையே சுவாசிச்சுட்டு இருந்தா. ஆக்சுவலி பிரார்த்தனா கஷ்டப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா என்னால அவ படுற அந்த வேதனை கலந்த அந்த சுகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பிரார்த்தனா காதுல நான் ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணவா இல்ல 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்டேன். அப்ப டக்குன்னு என்ன பார்த்தாளா. நான் அவ கண்ணை பார்த்து ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணவா 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணவான்னு கேட்டேன். அப்போ அவளோட கண்ணிலே அவளோட பதில் எனக்கு தெரிஞ்சுது. என்ன தோணுதோ அதை பண்ணிக்கணும்லா, தயவு செஞ்சு என்கிட்ட பெர்மிஷன் கேட்காத. பெர்மிஷன் கேட்டு என்னை இன்னுமே கொள்ளாதன்ற மாதிரி என்னை பார்த்தா. கொஞ்சம் கொஞ்சமாக பிரார்த்தனாவுக்கு என் லவ்வை புரிய வச்சேன். அவன் மேலே எவ்வளோ டீப்பான லவ்வில் இருக்கான்னு. இந்த நிலா முடிஞ்சதுக்கப்புறம் நான் பிரார்த்தனாவோட பக்கத்தில் படுத்து அவன் கண்ணை பார்த்தேன். அவன் கண்ணு இன்னுமே ஓப்பன் ஆகல. நான் கிட்டேன், ஏன் இன்னும் அவன் கண்ணை ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ என்னால் என் கண்ணை ஓப்பன் பண்ண முடியலன்னு சொன்னான். என்னாச்சுன்னு சொல்லி அவன் கண்ணத்தை பிடிக்க போனானா. அப்போ அவன் மேல இருந்த பிசுப்பு அதாவது என்னோட வேர்வையும் அவளோட வேர்வையும் ஒன்னா கலந்து ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி போயிடுச்சு. அவ கண்ணத்தை பிடிக்க போனவ ஆக்சிடென்டா அவளோட செஸ்ட்ல கை வச்ச. அப்போ அவளோட ஹார்ட் பீட் பயங்கர ஃபாஸ்டா துடிச்சிட்டு இருந்தது. அப்ப நான் கிட்ட ஏன் ஹார்ட் இவ்வளவு வேகமா துடிக்குன்னு சொல்லி கேட்டேனா. சொன்னதை கேட்ட உடனே பிரார்த்தனா உடனே அவ க்ளோத் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. இப்ப என்ன ஆச்சு, நான் அப்படி என்ன கேட்டுப்பட்டேன்ற மாதிரி அவளை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவளை நிற்காம அங்கேருந்து ஓடி போயிட்டா. ஹாஸ்பிட்டலில் அரவிந்தோ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்படிதான் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லி பயங்கரமாக டோஸ் விட்டுட்டு இருந்தான். அப்போ பிரார்த்தனா லேட்டாக வரதை பார்த்துட்டு, என்ன மேடம் என்ன லேட்டாலாம் வர ஆரம்பிச்சிட்டிங்க, சரி ஓகே ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லி கேட்ட உடனே பிரார்த்தனாவோ ரொம்ப கெத்தா அந்த ரிசல்ட் எடுத்து நீட்டினா. அரவிந்தோ அதை வாங்கி பார்த்து செக் பண்ணிட்டு இருந்தானா. அப்போ பிரார்த்தனா அவங்கிட்ட, நம்மளால ரொம்ப காலத்துக்குலாம் அவர் உயிரோட வச்சுக்க முடியாது, பட் ஒரு 5 to 6 years உயிரோட இருப்பாரு, அதுக்கு நான் கேரண்டின்னு சொன்னான். அது கேட்ட உடனே டாக்டர் எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ பிரார்த்தனோட ஃப்ரெண்ட் கீர்த்தனா நான் ஃப்ரெண்டை நினைச்சு பயங்கர ப்ரௌடா இருந்தா. அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் அரவிந்தோ இந்த ஃபைல் எடுத்து ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு, இந்த சர்ஜரியை நீங்க லீட் பண்ணுங்க, பிரார்த்தனா உங்களுக்கு அசஸ் பண்ணுவான்னு சொன்னான். அது கேட்டவுடனே பிரார்த்தனாவோ ஓகேன்னு சொன்னாளா. அப்போ பிரார்த்தனோட ஃப்ரெண்ட் கீர்த்தனா, என்னடி பேசுற லூசா நீ, சார் இவ தான் இதோட ரிசல்ட்டை கண்டுபிடிச்சா, ஸோ இதுக்கான கிரெடிட் இவளுக்கு தான் போகணும், இவதான் இந்த சர்ஜரியை பண்ணணும்னு சொல்லி சொன்னாளா. அது கேட்டவுடனே அரவிந்தோ ட்ரைனிங் பீரியட்ல தான் இருக்கா, ஸோ இந்த சர்ஜரியை ஒரு சீனியர் டாக்டர் பண்ணுறது தான் நல்லது, இவரே பண்ணட்டும்னு சொன்னான். அப்படின்னா சீனியர் டாக்டர் அசஸ் பண்ணட்டும், பிரார்த்தனா லீட் பண்ணட்டுமேன்னா. கேட்ட மேனேஜர், நீ மேனேஜரா இங்கே நான் மேனேஜரா அப்படின்னு கேட்டதுக்கு கீர்த்தனாவோ நீங்க தான் சொன்னான், வேணா நான் சொல்றது நீங்க கேளுங்க, பிரார்த்தனா அசஸ் பண்ணட்டும், சீனியர் டாக்டர் லீட் பண்ணட்டும், திஸ் இஸ் இனஃப், இட்ஸ் இனஃப்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போயிட்டான். ரொம்ப கோபமா இருந்த கீர்த்தனாவை கேண்டீன் கூப்பிட்டு போய் கூலிங்கான ஜூஸ் வாங்கி கொடுத்து அவள் கிணத்துல வச்சா. என்னடி நான் இவ்வளோ கோவமா இருக்கேன், நீ சில்லா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி என் கணத்துல வச்சிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு பிரார்த்தனாவோ, அவளுக்கு ஜஸ்ட் கிரெடிட் தாண்டி போகுது, ஆனா எனக்கு என்ன திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு அவ்வளோ என்ன கிடைச்சிருக்கு, கேவலமா அசஸ் பண்ண போற, இது ஒரு நர்ஸ் கூட பண்ணுவாங்க, இது கூட MBS படிச்ச டாக்டர் தேவலன்னா. அது கேட்ட பிரார்த்தனா, அட கோவக்கார பொண்ணே வா தொக்கர், ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடின்னு சொல்லி அவளை குடிக்க வைப்பா. இப்போ கூல் ஆயிடுச்சா கோவம் போயிடுச்சான்னு சொல்லி கேட்ட உடனே சொல்லுன்னா. இதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்டை அவள் ஃபியூச்சரில் பார்த்தானா அவள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும். ஏன் நானுமே பண்ணுவேன் தான், பட் எனக்கு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இந்த 1 year நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை, கிரெடிட் கிடையாதுன்னா. அது கேட்ட கீர்த்தனா, நீ சொல்றதை ஏற்றுக்கிறேன் பிரார்த்தனா, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான், பட் அதே சேம் டைம் ட்ரைனிங் பீரியட்லேயே நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரியை முடிச்சிருந்தீன்னா உன்னோட ஃபியூச்சருக்கு இது ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும், நல்ல சான்ஸ் டீன்னா. அது கேட்ட பிரார்த்தனாவோ, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சான்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும், ஃப்ரீயாக விடு,
இதை குடின்னு சொல்லி அவளை கூல் பண்ணிட்டு இருந்தா. அந்த சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்தாளா. கீர்த்தனா ஒரு மணி சோகமா இருந்தது பார்த்துட்டு, ஐயோடி இன்னுமாடி சோகமா இருக்க, உனக்கு நீ நைட் ஷிஃப்ட் இருக்குல்ல, அந்த பேஷண்ட்டை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு நைட்டு ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவ பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போனா. அப்ப போற வழியில கூட இன்னும் நிறைய ட்ரைனிங்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்களாம் சேடா இருந்தாங்களா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க எல்லாருமே இல்ல புதுசா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் நிறைய ஒர்க் கொடுக்குறாரு, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கு இவ்வளோ டோன்ட் வரி அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனா. அப்ப ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சைட்ல கீர்த்தனாவும் அரவிந்தும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுது. தென் உடனே பிரார்த்தனா அவளோட பைக் நிறுத்திட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தாளா. அப்போ அரவிந்த் கீர்த்தனாவை அடிக்க போன உடனே பிரார்த்தனாவை ஓடி போய் என்ன மாதிரி டாக்டருக்கு கட்டும் போட தெரியும், ஊங்கின கையா உடைக்கவும் தெரியும்னு சொல்லிட்டு அரவிந்தோட கையை உடைச்சிருவான். எந்த இடத்துல இந்த எபிசோட் நான் ஸ்டாப் பண்றேன். ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க, அரவிந்தோட கைய பிரார்த்தனா உடைச்சிடுறா, இது நிலாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருக்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃபேமிலி. பாய்.